வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளி சரத்தனை ரீசெண்டாக ஒரு இடத்துல போயிட்டு போஸ்ட் வீடியோ பண்ணியிருக்காங்க. அங்கே வேற லெவலான எக்ஸ்ட்ரீமான நிறையா சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் இருக்க போகுது. முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு பாருங்க. இந்த வீடியோ சிம்பிளி சரத் சேனலில் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அண்ணன் வேற லெவலில் நொறுக்கி விட்டுருப்பாரு இந்த வீடியோவில். ஏன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். வழக்கம் போல் ஒரு ஹாண்டடான பிளேஸுக்கு போயிருக்காங்க. அதாவது ஒரு பிரெக்னன்ட் லேடி பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்க. ரொம்பவே எமர்ஜென்சிங்கிறனால ஒரு மனிதாபிமானத்தில் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. சாத்தானோட ஒரு குழந்தை பிறந்ததா சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிறந்திருக்கு. அதை பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருந்ததா சொல்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் வீடியோ பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல நார்மலாக வீடியோ போயிட்டு இருக்கு. போக போக தான் தெரியுது அது ரொம்பவே பயங்கரமான இடம் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளி சரத்துக்கும் அவங்க டீமுக்கும் தெரிய வருது. உண்மையா நம்ம சிம்பிளி சரத்தனை முன்னாடி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ்லாம் பார்ப்போமோ அதோட பயங்கரமான வீடியோவாக தான் இது இருந்துச்சு. வாங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ நீங்க கவனிச்சிங்களா இல்லை பாருங்க, ஏதோ ஒரு வெள்ளையா முடி நிறையா வளர்த்துட்டு ஒரு உருவம் கிராஸ் ஆகுறது கிளீனா தெரியும். அதை நல்லாவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பேயின்னு சொல்றதா இல்லை ரொம்ப அமானுஷ்யமான ஒரு உருவம்னு சொல்றதானே தெரியல. எப்பயும் போலயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போறாங்க. போக போக பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்கும் சரி ரொம்ப வெறித்தனமா இருக்கு. பயங்கரமான பிளேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எட்டி பார்த்துட்டு போறது நமக்கு கிளீனாகவே தெரியும். நல்லா அதை பார்க்கல அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. வீடியோ ரீவைண்ட் பண்ண பாருங்க. கரெக்டாக அந்த கதவை ஒட்டி நல்லா பாருங்க. கரெக்டாக ஒரு உருவம் எட்டி பார்க்கறது கிளீனாகவே தெரியும். பயங்கரமான ஒரு உருவம் எட்டி பார்க்கறது. அப்படியே பையன் பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள என்ட்ரானோட்டி அங்க விண்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு விண்டோல அது கிராஸ் ஆகுறது கிளீனாகவே தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல முடி நிறைய வளர்த்துட்டு ஒரு பொண்ணோட ஆத்மா அங்க சுத்துறது நமக்கு கிளீனாவே தெரியுது. உண்மையா பயங்கரமாவே பார்க்கவே இருக்கு. இந்த வீடியோ எத்தனை பேர் நைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையா ரொம்பவே பயங்கரமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேயை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ல அந்த பேயை பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பிடுற தூரத்துல இருக்க அளவுலயே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்லயே அந்த பேய் இருக்கு. அந்த இடத்துல வர சவுண்ட்ஸை பார்த்தாவே நமக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா சவுண்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. உண்மையா சரியான ஒரு தரமான வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சரத்த நாட்டுக்கு வந்திருக்கு. உண்மையா பேக் டு ஃபார்ம்ல வந்துட்டாங்க. இந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட் கூட டக்குனு அவங்க பேசிக்கிட்டே இருக்கையில பார்த்தீங்கன்னா டக்குனு பக்கத்துல இந்த டோர்ல இருந்து டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ளேயே அங்க என்னமோ நடக்குது. நம்ம ராகுல் குருவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இடத்துல பயப்படுறாரு. ஏன்னா நம்ம ஒரு ஹாண்டட் பிளேஸ்ல இருக்கோம். நம்ம பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் திக்கு திக்குன்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸ்ல நம்ம நின்றுகிட்டு இருக்க இடத்துலயே பார்த்தீங்கன்னா டம்மு டம்முன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்டி பயந்து அங்க தள்ளி போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையில ஏதோ தெரியுது, கண்ணு தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஆகாஷ் ப்ரோ கூட சொல்லிட்டு இருக்காரு.
நமக்கே வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அது நைட் நேரத்தில் வீடியோ வந்து அவங்க எப்படி தான் போய் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போய் எடுக்கிறதே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம அதை வந்து வீட்டில் இருந்து பார்க்கையிலே வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க அங்கே போய் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தைரியம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக நீங்கள் இந்த ஜன்னலில் பார்த்தா தெரியும், குட்டியோடு தம்மா துண்டு ஒரு குட்டியோண்டு வந்து ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகுறது வந்து கிளீனாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறது வந்து கரெக்டாக என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சவுண்ட் வந்து அங்கனைக்கு அங்கே கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. ராகுல் பயந்துட்டாரு. ராகுல் ப்ரோ வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையில வந்து சடான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் அவர் பின்னாடி வந்தது. உடனே பயந்து போயிட்டு குமிஞ்சுக்கிறாரு. அப்படியே வந்து மண்டி போட்டு குமிஞ்சுக்கிட்டு பயத்துல வந்து என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே உட்காந்துடுறாரு. சவுண்டு வந்து பயங்கரமா இருக்கு. இவங்க கத்துறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டர்ராகிடும் போல. இப்போ வந்து ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் கூட பேசலாம் அப்படின்னு வந்து அந்த இதை வச்சு பேச ட்ரை பண்ணாங்க. அந்த பேய் வந்து உங்ககிட்ட சுத்தமா பேசுறதுக்கு விரும்பல போல. இவங்க இந்த இடத்துல இருக்கதே அந்த பேய்க்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம சரத்துப்புறம் வந்து இவ்வளவு கடுப்பாகி டென்ஷன் ஆகி நான் வந்து எந்த வீடியோலையுமே பார்த்ததுல ரொம்பவே கடுப்பாகி அந்த கம்பியை கூட தூக்கி விட்டு எரிஞ்சிடுறாரு. இந்த இதே வேணாண்டா அப்படிங்கிற அப்படி போயிட்டு கடுப்பா வந்து சொல்றாரு. தூக்கி போட்டாரு. அதை போய் இப்ப யாரும் எடுத்துட்டு வருவா? உண்மையா ராகுபுரம் கேட்கறது கரெக்ட் தான். இவங்க வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கம்பியை ரிட்டர்ன் தூக்கி போடுது. இல்லடா, இந்த டீமன்ஸ்லாம் டார்க்னஸ்ல தான் வாழணும்னே சொல்லுவாங்க. இருட்டு தான் கம்பி அப்புறம் ரிட்டர்ன் வந்துச்சு. தூக்கி போட்டது யாரு என்னன்னு தெரியல. அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆனா இது மாதிரிலாம் வந்து நமக்கு நடந்துச்சுன்னா அந்த நிமிஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்பவே பயங்கரமான இடத்துல போயிட்டு நம்ம ஒரு பொருள் வேணாம்னு தூக்கி போறோம். அந்த பொருள் வந்து திரும்ப ஆளே இல்லாத இடத்துல இருந்து திரும்ப நம்மள்கிட்டே வருது. அப்படிங்கிறப்போ வந்து அது ஏதோ பேப்பர் இது மாதிரி நான் கூட காத்துல வருதுன்னு சொல்லலாம். இது ஒரு இரும்பு ராடு, இரும்பு கம்பி வந்து ரிட்டர்ன் வருதுங்கிறப்ப எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. போற வந்திருக்காங்க, நிக்காதீங்க. என்னடா டைரக்டா கேட்டுச்சுடா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் ப்ரோ விட்டு பேச சொல்றாரு. அவரு வந்து சில கேள்வி எல்லாம் கேட்கல. திடீர்னு வந்து அந்த கம்பி தான் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருக்கணும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. உண்மையாக வந்து எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் படபடன்னு ஆயிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. அவங்க என்னென்ன ஆக போகுது, எப்படி இந்த இடத்த விட்டு வெளில வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் மூடிட்டு வெளியே போட்டோமா? சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுது, பயங்கரமா இருக்கு. இது நமக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும்? ஒரு வழியா எஸ்ன்னு வந்துருச்சு. அதுல எங்க ராகுல் ஓடுற அங்க உட்காந்துருச்சுங்க அந்த பேய். அவங்களுக்கு எதிர்ப்பு அப்படியே வந்து உட்காந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் பண்ணதை பார்த்து அந்த பேய் இமிட்டேட் பண்ணி நக்கல் பண்ணுது போல இவங்களை. அப்பயுமே விடாம அந்த பேயை விரட்டி போறாங்க சரத்துக்குருவோட எல்லாம். உண்மையா வந்து நம்மளாம் எட்டிருந்து ஒரு உருவம் கிராஸ் ஆகுறது, ஒரு உருவம் மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தாலே அந்த சைடே நம்ம போக மாட்டோம். ஆப்போசிட் சைடு நிறைய கட்டி வீட்டை பக்கத்து கிளம்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து அது தொடர்ந்து வந்து என்னன்னு நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விரட்டியே போறாங்க பார்த்தீங்களா. உண்மையா வந்து அது உண்மையா தைரியம் வேணும். உண்மையா வேற லெவல் தான். இவங்களே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் பேசுகிறப்பல இதில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைட்லேயும் மாற்றி வந்து அந்த பேர் வந்து கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சரத்துக்கு வந்து அந்த போஸ்டர் ரொம்பவே நெருங்கி போயிட்டு அது பக்கத்தில் க்ளோஸில் ஆக போகுது.
ஒரு நிமிஷத்துக்கு நானே பயந்துட்டு அந்த உருவத்தை பார்த்தாவே பயங்கரமா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன் மாதிரி இல்லாம ஒரு மிருகம் மாதிரி இல்லாம விசித்திரமான ஒரு பேயா இருக்கு. எல்லாரும் உடனே வந்து வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? ரீப்ளேல பாத்தீங்கன்னாவே தெரியும் அது ஒரு மனித ரூபத்திலே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2B கண்டினியூ அப்படின்னு வந்து போட்டாங்க. உண்மையாக வேற லெவலில் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோவாக இருந்துச்சு. இப்போ அடுத்து இதோட கண்டினியூ பார்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது சிம்பிளி சரத்தோட ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து பயந்தீங்க, அதாவது என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்க எவ்வளோ பேர் பார்த்து பயந்தீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து டைமோட குறிப்பிட்டு போடுங்க. முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. நம்ம சிம்பிளி சரத் ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை வந்து ஒரு 2 பேத்துக்காவது ஷேர் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட கண்டினியூ வந்தோட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே வந்து பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. உண்மையாக இதையுமே வந்து நின்று போயிருங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திக்குன்னு இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட பார்ட் 2 வரும். ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.